எனக்கு ஒரு அருமையான சகோதரனை தெரியும். அவர் இப்போ இல்லை, அவர் இறந்துட்டாரு. அவர் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். கொஞ்சம் வயது முதிர்ந்தவர் தான், ஆனால் ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணன், எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அவருடைய பெயர் அனீஃபா. அவருடைய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கூடலூர் அப்படின்னு, ஊட்டிக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற கூடலூர்ல தேவாலா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவர் பிறந்தார். ஒரு பாரம்பரியமான ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர். பார்த்தீங்கன்னா 15 வயசு வரைக்கும் அவங்க அப்பா நல்ல அந்த மசூதிகளில் போய் நிறைய வேண்டுதெல்லாம் செய்யக்கூடியவர், நல்லா இருந்தார். ஆனால் இந்த தம்பி இவர் 15 வயசு 17 வயசு ஆகும்போது இவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. இவர் தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளுகிறார், போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிறார். தன்னுடைய வாழ்விலே அவர் பாத்தீங்கன்னா தேவையில்லாத நண்பர்களோடு இணைந்து என்ன செய்கிறார், தவறான பழக்கங்களை, போதை வஸ்துக்களை போட்டுக்கிறது, அங்கங்க விழுந்து கிடக்கிறது, துணி விலகி கிடக்கிறது, அங்கங்க பிரச்சனை பண்றது, இப்படி பல பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஹனீஃபா. இந்த குடும்பத்துக்கு, நல்ல குடும்பத்தில் ஒரு மோசமான ஒரு மகனாக, ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு மகனாக இவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவங்க அப்பா கண்டிக்கிறார், இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது, இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கக்கூடாது, இந்த போதைக்கு அடிமையாய் நீ வாழக்கூடாது அப்படின்னு அவரை கண்டிக்கும் போது இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த வீட்டில இருந்து இனிமேல் இவங்க கிட்ட எல்லாம் இருக்க முடியாது, எப்படி இனிமேல் இந்த ஆள்கிட்ட வாழ முடியாது, இந்த குடும்பத்தில் வாழ முடியாது, நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம ஊரை விட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துணிமணி எல்லாம் எடுத்துட்டு இவர் என்ன செய்யறார், கொஞ்சம் பணத்தையும் எடுத்துட்டு வீட்டில இருந்து சொல்லாம கொள்ளாம அவர் சென்னை பட்டணத்துக்கு போயிடுறாரு. சென்னையில போய் நம்ம எங்கேயாவது வாழ்ந்துக்கலாம், சென்னையில நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறார், சென்னைக்கு போகிறார். சென்னைக்கு போனதுக்கு பிறகு அவருக்கு என்ன நடக்குது, ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறார். ஒரு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு வருமானம் வருது, பணத்தை வாங்குறாரு, போய் என்ன செய்கிறாரு, தவறான காரியங்களுக்கு பணத்தை செலவு பண்றார். இப்படி தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 20 வயது 22 வயது அடைகிறார். அவருடைய உடம்புல பாத்தீங்கன்னா, அவருடைய உடல்ல திடீரென்று ஒரு வியாதி வருகிறது. அந்த வியாதி அந்த காலத்துல டிபி, இன்னைக்கு டிபி ஒரு பெரிய வியாதி கிடையாது, வியாதி தான், ஆனா பெரிய வியாதி இல்லை. ஏன்னா இன்றைக்கு அதற்கான மருந்துகள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீங்க ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா நீங்க நல்லாய் வந்துடலாம். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. டிபி வந்துட்டாலே பயப்படுவாங்க. அது எலும்புருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க, உடல் மெலிஞ்சிரும், அவங்கள பார்க்கும் போதே எல்லாம் பயப்படுவாங்க, இருமிக்கிட்டே இருப்பாங்க, இது பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒதுங்கி போகக்கூடிய காலம் ஒரு 30 வருஷம் 35 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த சகோதரர் என்ன செய்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலை செய்த இடத்துல இருந்து அவருக்கு வேலை முதல்ல போகுது. இனிமேல் இந்த ஹோட்டல்ல நீ வேலை செய்ய வராத, ஏன்னா நீ வந்தீங்கன்னா வியாபாரம் ஆகாது, நீ வராத அப்படின்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த சகோதரர் வெளியே அனுப்பப்படுகிறார், வேலை போச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கைவண்டி இழுக்கிறாரு, முடிஞ்ச வரைக்கும் இழுத்துட்டு அதுல வர்ற காசை எடுத்து மறுபடியும் தவறான பழக்கத்துக்குள்ள போறாரு. அந்த வியாதி முற்றுகிறது. இப்ப அவரால் கைவண்டி இழுக்க முடியல, ரிக்ஷா ஓட்டம் இழுக்க முடியல, இப்படி எல்லா விதத்திலையும் இந்த மனுஷன் என்ன செய்யறாரு, விழுந்து போகிறார். ஒரு காலகட்டம் வரும்போது இவரால் சம்பாதிப்பதற்கு இவருடைய உடல்ல பலன் கிடையாது. வியாதியினுடைய அகோரம் அவருடைய உடல்ல பெருகிட்டே இருக்கு. இவர் என்ன செய்கிறதுன்னு தெரியல. கடைசியாக கையேந்த வேண்டிய நிலைமை எடுக்கிறது, பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறார். பணம் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, பிச்சை எடுக்கிறார். சில நேரங்களில் பணம் கிடைக்கும், சில நேரத்தில் பணம் கிடைக்காது. பணம் கிடைக்காத போது என்ன செய்வது அப்படின்னு அப்படி சுத்தி முத்தி பார்ப்பாங்க. ஏதாவது கல்யாண மண்டபத்துல சாப்பிட்டுட்டு இலை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த இலையில ஏதாவது மிச்சம் கிடைக்குமா, அதுல இருந்து ஏதாவது நான் எடுத்து சாப்பிடலாமா அப்படின்னு அந்த மனுஷன் என்ன செய்வாரு, அந்த இலைகளை தேடி போவார். இப்படி தன்னுடைய வாழ்நாளிலே இருந்த எல்லாவற்றையும் இழந்து விட்டார். குடும்பத்தை இழந்துட்டாரு, தன்னுடைய வாழ்க்கையில நல்ல பழக்க வழக்கங்களை இழந்துட்டாரு, தன்னுடைய வாழ்நாளிலே அவர் பாத்தீங்கன்னா அவருடைய ஆரோக்கியத்தை இழந்துட்டார், அவருடைய சரீர பலனை இழந்துட்டார். இப்பொழுது தன்னுடைய உடை, ஏன்னா நல்ல உடை போட முடியல, உடை கிடையாது, ஒரு அழுக்கு வஸ்திரம், பல நாட்கள் குளிச்சு ஒரு கந்தை துணிகை கட்டிக்கொண்டு தன்னுடைய மானத்தை மறைக்கிற அளவுக்கு தான் அவருடைய உடை இருந்திருக்கிறது. ஒரு சட்டை கூட இல்லாத அளவுக்கு ரோட்ல அப்படியே பைத்தியக்காரன் போல சுத்திக்கிட்டு, எங்கேயாவது குப்பை மேடுகள்ல சாப்பாடு கிடைக்குமானால் அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டு ஒரு பைத்தியம் போல உட்கார்ந்து அவர் அந்த ரோட்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறார்.
வாழ்நாளில் இப்படியே அவருடைய காலம் ஒரு 2-3 ஆண்டுகள் ஓடி இருக்கிறது. நிலைமை மோசமாயிருது. உடம்புல குளிக்காம நாற்றம் எடுத்து ஒரு விதமான, நம்ம பார்த்துருக்கோம்ல ரோட்டோரத்தில் பல நாட்கள் கிடக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் யோசிச்சு பாருங்க. கந்தை துணிகள், அழுக்கு பிடிச்ச துணிகள், எதுவும் மாற்றுறதுக்கு வழி இல்லை, அப்படியே கடந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவருக்கு ஒரு எஃப்எம், அந்த மாதிரி ஒரு ரேடியோவில், ஆகாசவாணி அது ஒரு ரேடியோவில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் வருகிறதுன்னு ஒரு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் வருகிறது அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு பாடணும்னு இந்த மனுஷன் அப்படியே உட்கார்ந்து யோசிச்சிருக்காரு. நான் இந்த வாழ்க்கை இருண்டு போய் கிடக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இருளாக இருக்கிறது, என் உள்ளத்தில் ஒரு பெரிய இருள் இருக்கிறது, என் சரீரத்தினுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய இருள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு முதல்ல இருளை மாற்றுறதுக்கு ஒரு ஒளி வர முடியுமா அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அப்படியே யோசிச்சுட்டு, சரி அப்படித்தான் ஒளி வரணும்னா அந்த ஒளி யார் தர முடியும் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறார். இதெல்லாம் சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் என்னது, ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் வருகிறதோன்னு ஒரு பாட்டு, சரிங்களா? இப்ப இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு யாருப்பா அந்த ஒளிமயமான எதிர்காலம் தர முடியும் அப்படின்னு. இன்னும் சினிமா பாட்டு சில நேரத்தில் கருத்தா கூட இருக்கும். நான் சின்ன வயசுல ஒரு பாட்டு கேட்டிருக்கிறேன், ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு அந்த கவிஞன் கேட்பார். ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் சொல்லியிருந்திருப்பார், கடைசி வரைக்கும் எனக்காக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு. யாரு? அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் கடைசி வரைக்கும் நம்மை கைவிடாது காக்கிறவர். ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். எப்படி? உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த கவிஞன் ஒருவேளை பின்னாடி காலத்தில் அவர் மரண நேரத்தில் அவர் எழுதினார் இயேசு காவியம். ஒருவேளை முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவர் அப்படி எழுதியிருப்பாரா இருக்கலாம், தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை. சரி, இப்போ இந்த சினிமா பாட்டு இவருக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சது. இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திடீரென்று ரோட்டிலே சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, யாரையோ பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இது யாருன்னு அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் பிறந்த குடும்பம் வேற, அவர் கேள்விப்பட்டதெல்லாம் வேற. ஆனால் திடீரென்று யாரோ வர்றாங்க, மைக்ல ஏதோ பேசுறாங்க. அவருடைய கையில மட்டும் ஒரு பேப்பரை திணிச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி? அவரோட கையில ஒரு பேப்பரை திணிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மனுஷன் உட்கார்ந்து கொஞ்சம் படிக்க தெரிஞ்சவர் தான், சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போயிருக்காரு. இந்த பேப்பர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவருக்கு மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? ஒளிமயமான எதிர்காலம் இல்லையா? எனக்கு கிடைக்குமா? நானே இருட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நானே இருள்ல இருக்கிறேன், எனக்கு யார் கொடுப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் கையில கொடுத்த பேப்பர்ல எல்லாம் எழுதிட்டு கடைசியில ஒரு 4 லைன் எழுதியிருந்தது. அது என்ன அப்படின்னா, அது இந்த வசனம் தான். என்ன எழுதியிருந்ததுன்னா, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி அவர்தான். எப்படிங்க? உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அப்படின்னு அந்த வசனத்தை படிக்கிறாரு. படிச்ச உடனே இவர் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா நான் என் மனசுல இதைத்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு யார் இந்த இருளில் இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியும்? எப்படி நான் வருவேன்? என் வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருந்தேன், இனி எங்கேயுமே போக முடியாது, குடும்பம் வெறுத்துருச்சு, வாழ்க்கை போச்சு, இனி நான் எங்கேயும் போக முடியாது, உலகத்துக்கு நான் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இப்போ எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளி இருக்குதா? அவர் யாரு உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு அவருக்கு யோசிக்கிறார். தெரியல. உடனே அந்த மனுஷன் கீழே ஒரு அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸ் இவர் இருந்த இடத்துல இருந்து 9 கிலோமீட்டர் இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டருங்க? 9 கிலோமீட்டர் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, அந்த அட்ரஸ் எடுத்து படிச்சுட்டு, இவர் பஸ்ல ஏறினா யாரும் ஏத்த மாட்டாங்க. ஏன்? அவ்வளவு நாற்றம் பிடித்த ஒரு மனிதர், சட்டை கிடையாது, ஒரு துணி மட்டும்தான் கட்டி இருக்கிறாரு. இவர் என்ன செய்யறார், பைத்தியக்காரன் போல் அதை எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். இந்த அட்ரஸை தேடி போய்கிட்டே இருக்கிறார். போய் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டார். அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு கதவை தட்டுறார். கதவை தட்டினோன்னு திறந்து ஒரு சகோதரர் நிற்கிறார், ஒரு ஐயா நிற்கிறார். அந்த ஐயாவை பார்த்து, ஐயா இந்த பேப்பர் நீங்களா கொடுத்தீங்க? அப்ப அந்த ஐயா முதல்ல என்ன நினைச்சிட்டாருன்னா, ஏதோ உதவி கேட்டு வந்திருக்காங்க, சாப்பாடு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சகோதரர் கேட்டாரு, ஐயா இந்த பேப்பர் நீங்க தானே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். அந்த ஐயாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவர் ஒரு போதகர். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆமா நாங்க தான் கொடுத்தோம், இந்த பகுதியில் நீங்க தானே வந்திருந்தீங்க நேத்து? ஆமா நாங்க தான் வந்திருந்தோம், நான் இப்படி உட்கார்ந்துருந்தேன்,
எனக்கு இப்படிப்பட்ட கேள்விகள் இருந்தது. எனக்கு பயங்கரமான இருள்ல இருக்கிறேன். என் வாழ்க்கை இருட்டில் இருக்கு, என்னுடைய சரீரத்துல இருள் இருக்கு, என்னுடைய எண்ணத்துல இருள் இருக்கு. நான் ஒரு பாவ வாழ்க்கையில இருக்கிறேன், பாவத்துல கட்டப்பட்டிருக்கிறேன். நான் ஒண்ணுமே சாப்பாட்டுக்கு இல்லைனாலும் கூட ஏதாவது போதை கிடைச்சுன்னா அடிச்சிடலாம்னு நினைக்கக்கூடிய ஆளு. அப்படிப்பட்ட நிலைமையில நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். என் குடும்பத்தை விட்டுட்டேன், குடும்பத்துக்கு நான் கெட்ட பெயர் வாங்கி கொடுத்துட்டேன். இனி அந்த ஊருக்கே நான் போக முடியாது, அவ்வளவு மோசமான நிலைமையில நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பேப்பரை படிச்ச போது என் உள்ளத்துக்குள்ள ஒரே ஒரு கேள்வி இருந்தது. ஒருத்தர் என் வாழ்க்கையில பிரகாசத்தை வெளிச்சத்தை தர முடியுமா? அப்படி தரக்கூடியவர் யாரு அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அதனால எனக்கு நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அந்த ஐயா ஒண்ணுமே பேசல, நேரா உள்ள போய் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வேஷ்டியும் ஒரு சட்டையும் கொடுத்து, நீங்க உடனே கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வாங்க, எல்லாம் முகத்தெல்லாம் கழுவிட்டு ஒரு இது சின்ன இதா பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் உடம்பெல்லாம் இது பண்ணிட்டு உள்ள வர சொல்லி அவருக்கு அந்த ஆடையை கொடுத்து அவரை மாற்ற சொல்லிட்டு, அதுக்கு பிறகு அவரை உட்கார வைத்து அவருக்கு உணவு கொடுத்து விட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு வேதாகமத்தை பைபிளை புதிய ஏற்பாட்டை அவர் கையில கொடுத்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களை பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்க வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவர், உங்களுடைய இருள்களை எல்லாம் அகற்றுகிறவர். வேற யாரும் உங்க இருட்டை மாற்ற முடியாதுயா, அவர் ஒருவர் தான் இருளை மாற்ற முடியும். ஏனென்றால் அவர்தான் உங்கள் மேல் உதிக்கிற நீதியின் சூரியன் அப்படின்னு அந்த ஐயா சொல்லிட்டார். இத சொன்ன உடனே இவருக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா முதல் முறையா கேட்கிறாரு. இவர் அந்த புக்கை வாங்கிட்டாரு, நேரா போனாரு, பழைய இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தாரு. இப்போ கொஞ்சம் நல்ல உடை அடைஞ்சிருக்கிறதுனால இவருக்கு திடீர்னு போய் மாநகராட்சி கழிப்பிடத்தில் போய் எல்லாம் குளிச்சுக்கிட்டாரு. உடனே மறுபடியும் ஒரு வேலை தேடிட்டு போறாரு. இருமல் இருக்கு, இருந்தாலும் ஒரு இடத்துல வேலை கேட்கிறாரு. ஒரு இடத்துல இவருக்கு வேலை கொடுக்குறாங்க. ஒரு வாரம் 4 நாட்கள் அவர் வேலை செய்யறாரு. அந்த ஞாயிற்றுக்கிழமை அட்ரஸ் கேட்டு வந்திருக்கிறாரு ஆலயத்துக்கு. கரெக்டா அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே இந்த மனுஷன் ரொம்ப முடியாம நிலைமையிலையும் அந்த ஆலயத்துக்கு போகிறார். வியாதியினுடைய அந்த இது இருக்கு, முடியல தான், இருந்தாலும் போறார். ஆலயத்துக்கு போன உடனே ஆலயத்துல அவர் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆராதனை முடிகிறது. எல்லா சகோதர சகோதரிகள்ட்டையும் அந்த ஐயா அந்த போதகர் என்ன செய்யறாரு, இப்படி ஒரு சகோதரர் நம் மத்தியில் இருக்கிறார், ஒரு பேர் முகமது ஹனீஃபா அப்படிங்கிற சகோதரர் நம்ம மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் இப்படிப்பட்ட ஒரு வியாதியில் இருக்கிறார், இப்படிப்பட்ட பிரச்சனையில இருக்கிறார், அவருக்காக நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவரை அன்போடு அரவணைத்து அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அவருக்காக ஜெபித்தார்கள். ஜெபித்து அவருக்காக அழுது ஜெபித்த போது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இது வரைக்கும் குடும்பத்தை விட்டு வந்துட்டோம், நம்மளை பார்த்து யாரும் அழுகிறதுக்கோ நமக்காக அழுகிறதுக்கோ யாருமே கிடையாது. ஆனா யாருன்னே தெரியல. இவங்க நேற்று தான் அவரை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இவரை பார்த்தோம், இந்த ஆலயத்துக்கு இன்னைக்கு தான் வந்தோம், இவங்கெல்லாம் நமக்காக எதுக்குடா அழுது ஜெபம் பண்றாங்க அப்படின்னு அவருக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வந்தது. அவர் வீட்டுக்கு போனாரு, மறுபடியும் பைபிளை படிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு சின்ன ரூம் எடுத்து அங்க தங்கினாரு. நடந்தது என்னன்னா, அந்த வாரத்துல அவருடைய வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. ஒரு 2-3 வாரங்களுக்கு பிறகு அவருடைய வியாதி அவருடைய சரீரத்திலிருந்து முற்றுமாக மாறி போனது. அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக அர்ப்பணித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தையை அவர் கேட்க வாசிக்க 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 அவருடைய வாழ்க்கையில் அவர் எவ்வளவு பெரிய இடத்திலிருந்து அவர் விழுந்து போயிருக்கிறார், எவ்வளவு பெரிய இருளுக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கறத அவர் புரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இருளில் இருந்து இவர் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்தார். தொடர்ந்து அந்த ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தார். நடந்து என்ன தெரியுங்களா, கொஞ்ச நாள் போக ஆரம்பித்த பிறகு அவர் வேலை செய்து கொண்டே படிக்க ஆரம்பித்தார். வேதாகம கல்லூரியில படிக்க ஆரம்பித்தார். தன்னை ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு அவருடைய அந்த பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ரொம்ப அருமையா பேசுவார், கோர்வையா பேசுவார். அவ்வளவு திறமை நிறைந்த ஒரு மனிதன். உடனே அவரை பெங்களூர்ல இருக்கிற ஃபீபா ரேடியோ அப்படிங்கிற ஒரு ரேடியோ இருக்கிறது. அந்த ரேடியோ என்ன செய்கிறது, இவருடைய பேச்சை பார்த்துட்டு இவரை அழைத்து இவருக்கு ஒரு அந்த டிஜேன்னு சொல்லுவாங்க, அந்த இதுல ஒரு ப்ரோக்ராம பண்ணக்கூடிய இடத்துல இவரை கொண்டு போய் வைத்தார்கள். இவர் இவருடைய வாய்ஸ் அந்த ரேடியோல வரும். அந்த காலத்துல ரேடியோ எவ்வளவு முக்கியமானது யோசிச்சு பாருங்க. அந்த ரேடியோல இவருடைய வாய்ஸ் வரும். அது ரொம்ப இனிமையா இருக்கும், கோர்வையா இருக்கும், அழகா பேசுவாரு. தொடர்ந்து கடவுள் அவரை ஆசீர்வதித்தார், திருமணம் செய்தார், பிள்ளைகள் பிறந்தது. அவர் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து பல ஆலயங்களை உருவாக்கி அவர் ஒரு பிஷப்பா மாறிட்டாரு. பிற்காலத்தில் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளில் வேலை செய்ய சென்றார்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மரித்து போனார். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ரோட்டிலே பிச்சைக்காரனாக பைத்தியக்காரனாக ரோட்டோரத்தில் கிடந்த ஒரு மனிதன்
தன்னுடைய வாழ்நாளிலே இருண்டு போன வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கை ஒளி கொடுக்கக்கூடியவர் யார் என்று ஒரு கேள்வி கேட்ட போது ஒரு மனிதன் அவரை விடுவிப்பதற்காக வந்த இயேசுவை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் இருள் நிறைந்த இடங்கள் இருக்கிறது. பயந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில என்ன நடக்க போகிறதோ, ஐயோ என்ன செய்வேனோ அப்படின்னு நீங்க ஒருவேளை ஒரு இருள் நிறைந்த பகுதியில் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கிற இயேசு உங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் அப்படிங்கறதுதான் நற்செய்தி. அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய குட் நியூஸ் அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். எந்த மனுஷனையும் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த சமயத்துல இருந்தாலும், எந்த மதத்துல இருந்தாலும், யாரையும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி அவர்தான். அதனாலதான் இயேசு சொன்னார், நானே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன்.